பட் உங்க ஃபைனான்ஸ் டீம் ஹெட் வரலையா அனு மேடம்? அவங்க காலையிலேயே எல்லா ரிப்போர்ட்ஸையும் என் மேலுக்கு அனுப்பிட்டாங்க. நீங்க எப்பவுமே ஸ்டாக் ரூம்ல தான் இருக்கீங்க அனு மேடம். எப்படி ரிப்போர்ட் ஃபைல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணீங்க? பட் அவங்க எதுவும் எனக்கு காப்பி போடலையா அனு மேடம்? உங்களுக்கு ஏன் மேம் காப்பி போடணும்? நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அவங்க எனக்கு அனுப்பட்டும், அதை நான் பார்த்துட்டு சூர்யா சருக்கு அப்டேட் பண்ணிடுறேன். இட்ஸ் ஓகே, நாட் பேட். நெக்ஸ்ட் இயர் ப்ரொஜெக்ஷன் நல்லா தான் இருக்கு. அதுல சில சேஞ்சஸ்லாம் பண்ணிருக்கேன் சார். ரிப்போர்ட்டை பார்த்தா உங்களுக்கே தெரியும். யா ஐ see that அனு. குட், கீப் இட் அப். என்னென்ன சேஞ்சஸ் அனு? சேல்ஸ் கூட்டுறதுக்காக சில இம்போர்ட்ஸ்லாம் யோசிச்சிருக்கேன். அத பேஸ் பண்ணி சேல்ஸ் அப்டேட் பண்ணிருக்கேன். ஓவரால் 4% growth காமிச்சிருக்கோம். அதெல்லாம் ஃபைல்ல இருக்கு. பட் நிஜத்துல நடக்குமா அனு மேடம்? எக்ஸாக்ட்லி. இப்போதானே இந்த இயர் ஆரம்பிச்சிருக்கு. ப்ரொஜெக்ஷன் போட்டிருக்கோம். அதுக்குள்ள நடக்குமான்னு கேட்டா நடக்கும்னு நினைச்சு செய்வோம். இத்தனை வருஷம் எப்படி இந்த கம்பெனி ப்ரொஜெக்ஷனை சக்சஸ் பண்ணுச்சோ அதே மாதிரி இந்த வருஷமும் பண்ணும்னு நம்புவோம். வெரி குட் அனு. ஷேர் மை அப்ரிசியேஷன்ஸ் வித் யுவர் டீம். தேங்க் யூ சார். அனு, 1 minute. I want to talk to you. ஒரு நிமிஷம் சார். எக்ஸ்கியூஸ் மீ மேம். உங்களை தான் மீரா மேம். உங்க கூட ஒரு நிமிஷம் பேசணும். அது என்ன மேம் வெளியில வச்சு அனுன்னு சொல்றீங்க, ஆனா சூரிய சார் ரூம்குள்ள மட்டும் அனு மேடம்னு சொல்றீங்க? அதுவும் நக்கலா சொல்றீங்க. ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? ஒண்ணு எப்பவும் போல அனுன்னு கூப்பிடுங்க. தீனா ஸ்வப்னா மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. இல்ல எல்லா இடத்துலயும் அனு மேடம்னு கூப்பிடுங்க. அதானே கரெக்ட்? எது கரெக்ட் எது தப்புன்னு நீ எனக்கு சொல்லி தரியா? Do you know what is my experience? Do you know what is my quality? உங்க பேர் என்னன்னு கேட்டா ஏன் மேம் உங்க பரம்பரையை சொல்ல ஆரம்பிக்கிறீங்க? நான் இப்ப உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஒரு மாதிரியா கூப்பிடாதீங்கன்னு சொன்னேன். அது கூட உங்களுக்கு புரியாதா? உடனே என் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமா, என் குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமான்னு அப்படி இப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. மீரா மேடம், இது என்னோட லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை என்ன இக்னோர் பண்ற மாதிரி பேசுறது, மட்டன் தட்டுற மாதிரி கூப்பிடுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த தடவை மத்தவங்களுக்கு தெரியாம உங்களுக்கு மட்டும் கேக்குற மாதிரி நான் சொல்லிட்டு போறேன். அடுத்த தடவை நான் வேற மாதிரி பேசுவேன். What do you think about yourself? You're out of mind, I think so. கூல் மேடம், கூல். பொறுமையா யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும். நியூ நார்மல் மீராஜி, வழிவிடுங்க. ஐ மீன் தள்ளிக்கோங்கன்னு சொன்னேன். சார். எஸ் பங்கஜ். என்னன்னு மீரா கூட என்ன டிஸ்கஷன்? எனிதிங் இம்பார்ட்டன்ட்? அவ்வளவு முக்கியமான விஷயம்லாம் இல்ல சார். ஒரு விஷயம் சொல்ல வேண்டி இருந்துச்சு, அது சொல்லிட்டு வந்தேன். நீங்க சொல்லுங்க சார். அது இல்லனு, நீ எப்பவுமே ஸ்டாக் ரூம்ல இருக்கிறதா பங்கஜ் சொல்றா. இப்ப தீனா கூட சொன்னால. எஸ் சார். அவங்க டேபிள்ல அவங்கள பார்க்கவே முடியறது இல்ல. ஏன் சார், ஸ்டாக் ரூம்ல இருக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா? தப்புன்னு யார் சொன்னா? பட் உனக்குன்னு ஒரு கேபின் இருக்கு, உன் பழைய இடம் இருக்கு. இங்கிருந்து எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாமே, ஜாலியா சிரிச்சுக்கிட்டு.
நான் ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கிறதுக்கு ஆபீஸ்க்கு வரல சார். எனக்குன்னு ஒரு கோல் இருக்கு. அதை அடையிற வரைக்கும் நான் கொஞ்சம் சீரியஸா தான் ஒர்க் பண்ணி ஆகணும். கூல் கூல். இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் சார். நான் எப்ப ரூம்குள்ள போனாலும் ஒரு ஃபைல் விழுந்துட்டே இருக்குன்னு சொன்னனே, அன்னைக்கு கூட நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேனே. கம் ஆன் அனு, ஏதாவது ஹாரர் மூவி பாத்தியா? நீ போகும்போதெல்லாம் ஒரு ஃபைல் விழுதுன்னு சொன்னதே நான் நம்பல. அதுவும் ஒரே ஃபைல் தான் திரும்ப திரும்ப விழுதுன்னு சொன்னா அதை நம்ப முடியுமா? சார், அத நீங்க நம்புங்க, நம்பாம போங்க. இப்ப அது முக்கியம் இல்ல. அந்த ஃபைல்ல பழைய ஃபேக்டரிய பத்தி பாக்கும்போது சுரேந்தர் பேரை பார்த்தேன். யார் சார் அவரு? இல்ல, அது ஏதாவது டீலர் பேரா இருக்கும். நோ நோ நோ, அது டீலர் பேர்லாம் இல்ல. டீலரா இருந்தா அந்த ஃபைல்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்கல்ல. அதுவும் இல்லாம டீலர் லிஸ்ட பார்த்தா தெரியுமே. ஆனா அந்த பேரை பத்தி யாருக்குமே தெரியல. அக்கவுண்ட்ஸ், அட்மின் எல்லார்கிட்டயும் கேட்டாச்சு. நம்ம அப்புறம் இத பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். எனக்கு வேற ஒரு மீட்டிங் இருக்கு. வாட் எல்ஸ்? இப்போ நான் என்ன கேட்டேன்னு பங்கஜ் சார் கோவமா போறாரு. நீங்க ஏன் பேச்சு மாத்துறீங்க? பங்கஜ் கோவப்பட்டெல்லாம் வெளியே போகல. அவன் சாதாரணமா தான் போறான். இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னல, அது என்ன தெரியுமா? கம் ஆன் அனு. சார், கம் ஆன் அனு, கம் வித் மீ. சுரேந்தர் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட பழைய பார்ட்னர், ஒர்க்கிங் பார்ட்னர். எஸ் அனு, லாபம் வந்தா மட்டும் பார்ட்னரா இருப்பேன், நஷ்டம் வந்தா தான் நெஜ முகத்தை காமிப்பான்னு நடந்துக்கிட்டான். அவன் அவ்வளவு நல்லவன்லாம் இல்ல. பிசினஸ்ல ரொம்ப ஏமாத்தனான். அதனால ஜெயிலுக்கும் போயிட்டான். கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரிலீஸ் ஆனா. அப்ப நடந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு அப்புறமா சொல்றேன். இப்ப வேணாம். அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான், எதுவும் எனக்கு தெரியாது. அவனை பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவன் worth இல்ல. ஜஸ்ட் இக்னோர் him, ப்ளீஸ். கூட இருந்தே மோசம் பண்ணிட்டானா சார்? ம். ஜெயிலுக்கு போனான்னு சொன்னீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா இப்போ அவன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு நிஜமாவே தெரியாதா? தெரியாது. நானே வந்து என் பழைய வாழ்க்கைய பத்தி சொல்ல ஆசைப்பட்டப்ப நீ அதை கேட்கவே விரும்பல. ஆனா இவனை பத்தி மட்டும் ஏன் இவ்வளவு கேட்கிறானோ? வேண்டாம், விட்டுரு. உங்களை இந்த விஷயம் இரிட்டேட் பண்ணதுன்னா இனிமே இத பத்தி நான் பேச மாட்டேன். சாரி சார். இரிட்டேஷன் இல்ல, நீ கேட்ட உடனே சொல்ற அளவுக்கு அது சின்ன விஷயமும் இல்ல. புரிஞ்சுக்கோ. புரியுது சார். எந்த விஷயத்தை பத்தி நீ முதல்ல யோசிக்கணுமோ அந்த விஷயத்தை பத்தி மட்டும் யோசி. ஷூர் சார். ஆமானு, உன் காலேஜ் ரிசல்ட் என்னாச்சு? வந்துருச்சா? சார், என்ன ஆச்சு? சட்டு சட்டுன்னு மாறிடுறீங்க. ஆபீஸ்க்குள்ள இருக்கிற வரைக்கும் பாஸ் மாதிரி பேசுனீங்க. இப்போ என்ன காலேஜ் ப்ரொஃபசர் ஆயிட்டீங்களா? ரிசல்ட் இன்னும் வரல சார். போன வாரமே வரும்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் வரல. தள்ளி போய்கிட்டே இருக்கு. ரிசல்ட் வந்ததும் முதல்ல நான் உங்ககிட்ட தான் சொல்லுவேன். ரிசல்ட் லேட்டா வர்றதும் ஒரு வகையில நல்லதுதான் சார். ஏன்? ஏன்னா ரிசல்ட் வந்ததும் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும்னு வீட்ல பேசிட்டு இருந்தாங்க. அதான். கல்யாணத்தை பத்தி பேசினா போய் உடனே சொல்லிடு, என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு. சோ சிம்பிள். சார், அத திரும்பவும் ஞாபகப்படுத்தாதீங்க. எங்க அப்பா கிட்ட பேசணும்னு அவ்ளோ தயாரா இருந்தேன். ஆனா அப்பா நைட்டு வீட்டுக்கே வரல. அம்மாவையும் சித்தியும் பாக்கும்போதே என் கை கால்ல நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்கள பார்த்தே இவ்ளோ பயமா இருக்கே. அப்பா கிட்ட என்ன பேச போறேன்னு நினைச்சு நானே ரொம்ப பயந்துட்டேன். எப்படிதான் இந்த லவ் பண்றவங்களாம் அம்மா அப்பா கிட்ட அவங்க லவ்வ சொல்றாங்களோ? ஒரு நாள் நீயும் சொல்லுவானோ. வாழ்க்கையில சில விஷயங்கள் நடந்துதான் ஆகணும். புஷ்பா, இங்க வாயேன். நீ அனுவோட ஜாதகத்தை கேட்டு கொடுத்து வை. எதுக்கு சுப்பு? என் ஃப்ரெண்டு பையன் ஒரு வரன் இருக்குன்னு சொன்னல, அவன் ஜாதகம் கேட்டா ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்க வசதியா இருக்கும்.
இப்ப எதுக்குப்பா கல்யாணத்துக்குலாம் அவசரம்? தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா ப்ளீஸ். என்னடி டிஸ்டர்ப்? பெரிய டிஸ்டர்ப்? வயசு வந்த பொண்ணு வீட்ல இருந்தா மாப்பிள்ள பார்க்க மாட்டாங்களா? டிஸ்டர்ப்ன்ற முதல்ல கை கால் முகலாம் அலம்பிட்டு வா, சாப்பிடலாம். பெரியவங்க பேசும்போது கூட கூட பேசிக்கிட்டு பெரிய இவளாட்டம். அனுமா நேத்து பூரா என்ன பாக்கணும் பாக்கணும், அப்பா எப்போ வருவாருன்னு கேட்டுட்டே இருந்தேன். என்ன விஷயம்? அதுப்பா அது வந்து அது என்ன அதுக்குள்ளேயே மறந்து போயிட்டேன். என்ன விஷயம் சொல்லு. அவ சொல்றதுக்குள்ள விடிஞ்சிரும். வாங்க ரெண்டு பேரும் சாப்பிடலாம். இது சொல்லணுமா? என்ன விஷயம்? அது இல்லப்பா, ரிசல்ட் இன்னும் 2 நாள்ல வருது. அத சொல்லதான்ப்பா. ரிசல்ட் வரத்தானே போகுது, இன்னும் வரல இல்ல. அப்படியே வந்திருந்தாலும் அத அம்மா சித்தி கிட்ட சொல்ல மாட்டியா? என்கிட்ட மட்டும்தான் சொல்லுவியா? இல்ல என்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவியா? அப்படி கேளு சுப்பு. ஏண்டி நீ வாங்கின மோதிரத்தை பத்தி சுப்பு கிட்ட சொல்ல போறேன்னு இருந்தா உன் ரிசல்ட்ட பத்தி சொல்ல போறியா? ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா? உன் ரிசல்ட்ட பத்தி என்கிட்ட சித்தி கிட்ட சொல்லக்கூடாதா? சொல்லுவனே, நல்லா சொல்லுவனே. சித்திக்கிட்டயும் சொல்லுவனே, அம்மா கிட்டயும் சொல்லுவனே. இவ கிடக்குற விடு சுப்பு. நீ போய் உன் ஃப்ரெண்டு கிட்ட அந்த பையனோட ஜாதகத்தை வாங்கிட்டு வா, அது எப்படின்னு பாப்போம். ஜாதகத்தை கூட விடு சுப்பு. அந்த பையன் பேர் என்னன்னு கேளு. அவன் பேரு அகரத்துல இருக்கணும், அதான் முக்கியம். ஐயோ நீ வேற அகரம் தகரான்ட்டு. நீ சும்மா இரு சுப்பு. அனு, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பையனோட பேரு அகரத்துல தான் ஆரம்பிக்கணும். இது சாமியாடி அம்மா சொன்னது. நான் சொன்னா இந்த சுப்புவும் நம்ப மாட்டேங்குது, பூர்ணியும் நம்ப மாட்டேங்குது. சாமியாடி அம்மா சொன்னது இது வரைக்கும் தப்பானதே இல்ல. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, இவங்க எல்லாம் என்ன வேணா கிண்டல் பண்ணட்டும், ஆனா சாமியாடி அம்மா சொன்னா இது வரைக்கும் நடக்காம இருந்ததே இல்ல. உனக்கு வரப்போற மாப்பிள்ளையோட பேரு அதான் ஆரம்பிக்கும். அம்மா மகமாயி, அனிருத்தையோ அஜித்தையோ அனுப்பி வைமா. ஏன் அமிதாப் பச்சன்னா வேணான்னு சொல்லுவியா? நீதான் வயசு வித்தியாசம் இருந்தா வேணானுவியே. வயசு வித்தியாசம் நிறைய இருக்கு. இத பாருடா. கடவுளே, இது என்ன சோதனை? சூரிய பிரகாஷ், இதுல ஆண்ட எழுத்து எங்கேயுமே வரலையே. அனுமா, என்ன பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்னுகிட்டே இருக்கிற? பசிக்கலையா உனக்கு? அது அப்பா. இப்ப சாப்பிட வரியா இல்லையா? நீ வரேன்பா. போய் கை கால் அலம்பிட்டு வா, சாப்பிடலாம். என்ன பங்கஜ்? ஸ்டாக் ரூம்ல இருக்கிற எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு சார்? அனு மேடம் திடீர்னு சுரேந்திர பத்தி கேட்கவும் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எப்படியும் சொல்லிதானே ஆகணும். நீங்க எப்ப வேணா சொல்லிக்கோங்க சார். ஆனா ஃபைல்ஸ் எல்லாம் இங்க இருந்தா அனு மேடம் இதெல்லாம் பார்த்து தினமும் ஏதாவது கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்களா சொல்றப்போ நடக்கிறது நடக்கட்டும். அது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் புது குழப்பம் வேண்டாம். இப்பவே எல்லா ஸ்டாஃபும் சொல்லிட்டு இருக்காங்க அனு மேடம் எப்பவுமே ஸ்டாக் ரூம்ல தான் இருக்காங்கன்னு. ஏற்கனவே ஒரு தடவை அவங்க இங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஷிஃப்டிங் எல்லாம். எங்க ஷிஃப்ட் பண்ண போற? நம்ம வீட்டுக்கு தான் சார். பட் அனு ஃபைல்ஸ் எங்கன்னு கேட்பாளே. அதை நீங்க பாத்துக்கோங்க சார். ரெஃபர் பண்ண வரைக்கும் போதும்னு ஏதாவது சொல்லி சமாளிங்க. இப்படிதான் திடீர்னு ஒரு நாள் பழைய ஃபேக்டரி அவங்க பார்க்க போயிட்டாங்க. அந்த மாதிரி வேற ஏதாவது தேடி போனாங்கன்னா ஃபைல்ஸ் மாத்துறது ஓகே, ஆனா இங்க இருக்கிற எந்த ஒரு பொருளும் மிஸ் ஆக கூடாது. ஈவன் குண்டூசி கூட. எது எப்படி இருந்ததோ அது அப்படியே அங்கேயே இருக்கணும். நான், நீ, சங்கரன் சார், இப்போ அனு, 4 பேரை தவிர வேற யாரும் இந்த ரூமுக்கு வரக்கூடாது. இட்ஸ் மை ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். மத்தபடி as you said, அனு நான் பாத்துக்கிறேன். சார், சங்கரன் சார் அங்க போக தேவையில்லையே. நான் சொன்னா எதுவும் கேட்க மாட்டீங்க. சரி, உன் இஷ்டம். ஸ்டாக் ரூம்க்கு அனு மேடம் கிட்ட தானே இருக்கு. ஆமா, அது அவகிட்டே இருக்கட்டும், நம்ம பாத்துக்கலாம். சரி, டைம் ஆயிடுச்சு, போலாமா? சரி வா. ஸ்டாக் ரூமையும் அணுவையும் பிரிச்சு வைக்கலன்னா உனக்கு தான் சூர்யா தலைவலி. உனக்காக தான் இதெல்லாம் செய்யறேன். டேய்,
எல்லா ஃபைலையும் பத்திரமா எடுத்து வைங்க. சரிங்க சார். குண்டூசி கூட மிஸ் ஆகக்கூடாது. சரிங்க சார். அம்மா, என்ன விஷயம் பெரியவரே? சந்திராவும் மான்சி அம்மாவும் கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டாங்களாம்மா. ஃபோன் பண்ணாங்க, உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அவங்க 2 பேரும் இப்படி தனியா கெஸ்ட் ஹவுஸுக்கு போறது இதான் முதல் தடவை. கெஸ்ட் ஹவுஸ்க்கு நாங்க போனப்ப அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மான்சி சொல்லிக்கிட்டே இருந்தா. சரி, அப்பப்போ ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேளுங்க. சரிம்மா. ஆமா, சூர்யா வந்துட்டானா? இப்பதாம்மா வந்தாரு. டயர்டா இருக்கு, தூங்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாருமா. ஆபீஸ் வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்குமோ என்னமோ. பாவம் சூர்யா, அவன் தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ம். பாருடி ரம்யா, சூர்யா சார் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாருடி. அதுக்குதான் சொன்னேன் சீக்கிரமே அவரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அப்ப நேர்லயே பார்த்து பேசிக்கலாம்ல. நீ ஈஸியா சொல்லிட்ட, நான் எப்படி வீட்ல சொல்ல போறேனே தெரியலடி. இதுல அம்மா வேற அக்ரம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் தெரிஞ்ச கதையாச்சேடி. அம்மா அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு ஆள் ஆரம்பிக்கிற பையனை தான் பாப்பேன்னு முடிவோட இருக்காங்க. இந்த சூரிய சார் பேர்ல வேற ஆண்டு எழுத்து வரவே இல்லையடி. ரங்கசாமிய அரங்கசாமின்னு சொல்ற மாதிரி சூர்யாவ அசுரான்னு சொல்லிடலாம்ல. எப்படி ஐடியா? அவளே செம டென்ஷன்ல இருக்கா, இதுல நீ வேற ஏன்டா அவளை படுத்துற? ரம்யா, நீ என்ன அப்படி பாக்காத. நான் இப்ப வெறும் சம்பத்து தான் அழக வெட்டி எரிஞ்சிட்டேன். இவன் என்ன உளறான்? உங்க அம்மா தான் அழகிய சம்பத்துன்னு ஆரம்பிச்சாங்க. ஆனா நான் அத முடியாதுன்னு சொல்லிட்டேனே. டேய் நிப்பாட்றா, இப்ப அதெல்லாம் ரொம்ப முக்கியமா? நீ போன் பண்ணிக்கிட்டே இரு, அதுவும் சுவிட்ச் ஆஃப்னே வரட்டும். இப்படியே போனா ஒண்ணுமே நடக்காது. சீக்கிரமே வீட்ல பேசலனா கண்டிப்பா உன் அப்பா அம்மா வேற பையனை உனக்கு பாத்துருவாங்க, பாத்துக்கோ. கரெக்ட் ரம்யா. திடீர்னு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்றது, ஆபீஸ்க்கு வரலன்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு வந்து நிக்கிறது, இதே தாண்டி பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடி ஓகே, இப்பவும் அப்படி பண்ணா என்னடி அர்த்தம்? அவர் எப்பவுமே இப்படியே தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். உனக்கு இப்பதாண்டி தெரியுது. போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் பண்ணிட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தானே. எவ்வளவு டென்ஷன் ஆகுது தெரியுமா? டென்ஷன்லாம் வேண்டாம், போய் உங்க வீட்ல பேசு. ஏன் வீட்ல பேச பயப்படுற? சுப்பு அங்கிள்கிட்ட தானே சொல்லணும். நான் வேணா போய் பேசவா? எனக்கு யார்கிட்டயும் பயம் கிடையாது. என்ன பார்த்தா உங்க அப்பாவுக்கு தான் பயம். டேய் சும்மா இருடா, இதெல்லாம் அனுவே பேசினாதான் சரியா வரும். சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம். இப்ப நான் தான் சுப்பு அங்கிள். எங்க நீ என்கிட்ட உன் லவ் சொல்லு பாக்கலாம். ஐய, நீ சூர்யா சார லவ் பண்றத என்கிட்ட சொல்லு பாக்கலாம். ஆடுமா, என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, சொல்லுமா. உன்னை பார்த்தா கோமாளி மாதிரி இருக்கு, எங்க அப்பா மாதிரி இல்ல. உங்க அப்பாவும் அப்படிதான் இருக்காரு. அனு, நீ முதல்ல சொல்லுடி. உன் அப்பா கிட்ட எப்படி உன் லவ் சொல்லுவியோ அப்படியே சொல்லு. இல்ல, இப்ப நான் அந்த மூட்ல எல்லாம் இல்லடி. மூடெல்லாம் தானா வரும். முதல்ல சொல்லுடி. எங்க கிட்ட தைரியமா சொல்ல முடிஞ்சாதான் உங்க அப்பா கிட்ட பேச முடியும். சொல்லுடி, சொல்லுடி. சொல்லு அனுமா, சொல்லு. அப்பா கிட்ட தைரியமா சொல்லு. அப்பா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல போய் குடிக்க இஞ்சி டீ கொண்டு வா. அப்பாவுக்கு தலை வலிக்குது. ஓவர் ஆக்டிங் பண்ணாதடா. ஓகே ஓகே ஓகே. அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
ஏன்டா இப்படி சிரிக்கிற? ஏன் சம்பத் இப்படி சிரிக்கிற? சம்பத் சொல்லு, என்ன ஆச்சு? நீ சீரியஸா பேசுறது பார்த்தாலே எனக்கு சிரிப்பா வருது. என்ன விஷயம் சொல்லுன்னு ஆரம்பிச்சா நீ திரும்பவும் ஒரு விஷயம் உங்க அப்பா கிட்ட சொல்லணும்னு ஆரம்பிக்கிற. உன்னோட காமெடியா போச்சு. இவனை போய் உங்க அப்பாவா நடிக்க சொல்லணும் பாரு. நீ ஒண்ணும் நடிக்க வேண்டாம், அவளே சொல்லிப்பா. நீ முதல்ல கிளம்பு போ. இவ இந்த ஜென்மத்துல சொல்ல மாட்டா. அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஐயோ காமெடி. பாருடி எப்படி சிரிக்கிறான்னு. இவெல்லாம் சிரிக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு என் நிலைமை. தப்பா நினைக்காதடி அனு, எனக்குமே பயங்கரமா சிரிப்பு வருது. ஏண்டி ஒரு விஷயத்த சொல்லணும்னா திரும்ப ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆரம்பிக்கிற. அவன் சொல்றதும் கரெக்ட் தானடி. போடி. பாவம் சம்பத் அவ.